நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸிலே சொல்கிறார்கள், புனியல் இஸ்லாமு அலா ஹம்ஸின் ஷஹாதத்து அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் வ துகீமிஸ் ஸலாஹ் வ துஅத்திஸ் ஸகாஹ் வ தஸூமு ரமதான் வல் ஹஜ் மன் இஸ்ததாஅ இலைஹி சபீலா. சகோதரர்களே, இந்த ஹதீஸில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாத்தின் அடிப்படை தூண்களாக 5 அம்சங்களை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடையாளப்படுத்துகிறார். அதிலே முதன்மையானது ஷஹாதத்து அல்லா இலாஹ இல்லல்லாஹ், திருக்கலிமாவை மொழிதல். அடுத்ததாக அந்த கலிமாவின் அடிப்படையில் வாழ்வை நடாத்த வ துகீமிஸ் ஸலாத், தொழுகையை நிலைநாட்டுதல், வ துஅத்தி ஸகாத், ஜகாத்தை கொடுத்தல், நோன்பு நோத்தல், ஹஜ் செய்தல். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ரமலானுடைய மாதத்தை அல்லாஹ் நம்மை அடைய செய்தது போல இப்பொழுது துல்கஅதாவையும் துல்ஹஜ்ஜுடைய புனிதமிகு மாதத்தையும் ரப்புல் ஆலமீன் நம்மை அடைய செய்திருக்கிறார். அல்ஹம்துலில்லாஹ். இந்த துல்கஅதா துல்ஹஜ்ஜில் அரங்கேறப்படுகிற மிக முக்கியமான இஸ்லாத்தின் தூணாக இருக்கிற ஹஜ் என்கின்ற கிருகை பிரபல்யமானது. ஆனால் இந்த ஹஜ் என்ற கிருகையை குறித்து சிலர்கள் வாய்ப்பும் வசதியும் இருந்திருந்தும் கூட சிலர்கள் அதில் பொடும்போக்காக இருக்கிற ஒரு தன்மையை பார்க்க முடிகிறது. எனவே சகோதரர்களே, கஅபாவினுடைய புனிதத்தையும் கஅபாவை நோக்கி பயணிக்கிற தரிசிக்கின்ற ஹாஜிகளின் புனிதத்தையும் இன்ஷா அல்லாஹ் இந்த ஜும்ஆவின் உரையில் சிலவற்றை உங்களுக்கு குறிப்பிடலாம் என்று நாம் ஆசைப்படுகிறோம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல ஒரு சஹாபி கேட்கிறார், யா ரசூலல்லாஹ் அய்யுல் அமாலி அஃதலு இலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, அல்லாஹ்விடத்தில் மிகச்சிறந்த அமல்களை எங்களுக்கு கொஞ்சம் கற்பித்து தாருங்கள் என்று கேட்கிறார். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலாவது சொன்னார்கள், அல் கலிமத்து ஈமானு பில்லாஹி வ ரசூலிஹி, அல்லாஹ்வையும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் ஈமான் கொள்வது அமலில் இருப்பதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். இரண்டாவது சும்ம மாதா, பின்னாடி அடுத்ததாக என்ன யா ரசூலல்லாஹ்? அல் ஜிஹாது ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வின் பாதையிலே போர் புரிவது. சும்ம மாதா, பின்பு என்ன யா ரசூலல்லாஹ் என்று கேட்டபோது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னால், அல் ஹஜ்ஜுல் மப்ரூர், ஏற்றுக்கொள்ளப்படுகிற ஹஜ் என்றார் அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எவர் ஒருவர் அர்கானையும் வாஜிபாத்துகளையும் சுன்னத்துகளையும் பேணி அந்த கிருகையை செய்து முடிப்பார்களோ, உடலுறவு கொள்ளாமல் இருத்தல், சில கிருகைகள் அர்கானுகள் கடமையாக்கப்பட்ட சில செயற்பாடுகள் செய்தால் அது ஹஜ்ஜுல் மப்ரூர் என்று சொல்லப்படும். இந்த ஹஜ்ஜுல் மப்ரூரை செய்வது அல்லாஹ்வுக்கு மிக பிடித்தமான அமல். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வந்தாங்க, யா ரசூலல்லாஹ், தெளிவா கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ் நரல் ஜிஹாது அஃதலல் அமல், அல்லாஹ்விடத்தில் மிக விருப்பமான ஒரு அமல் என்றால் ஜிஹாத், அது எங்களுக்கு மிகவும் பிடித்திருக்கிறது யா ரசூலல்லாஹ், அந்த ஜிஹாதை நாங்கள் செய்யலாமா, பெண்களாகிய இருக்கிற நாங்கள் செய்யலாமா என்று கேட்டபோது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லக்கின்ன அஃதலல் ஜிஹாதி ஹஜ்ஜுல் மப்ரூர், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பெண்களுக்கு ஜிஹாத் என்பது ஹஜ்ஜுல் மப்ரூர், ஏற்றுக்கொள்ளப்படுகிற ஹஜ்ஜாகும் என்றார்கள் அல்லாஹ்வின் தூதர். அதுபோல நோயாளிகள், முதியவர்கள், சிறுவர்கள், இவர்கள் ஜிஹாத் செய்த நன்மை கிடைக்க வேண்டுமா? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவர் ஹஜ் புரிந்தால் அவர்களுக்கு ஜிஹாத் செய்த நன்மை சேர்ப்பிக்கப்படும் என்பதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். கூடுதலாக சொன்னார்கள், மன் ஹஜ்ஜ லில்லாஹி ஃபலம் யர்ஃபுது வலம் யஃசுகு ரஜஅ கயௌமின் வலத்துஹு உம்முஹு, எவர் ஒருவர் ஏற்றுக்கொள்ளப்படுகிற மானங்கெட்ட
மோசமான கேவலமான செயற்பாடுகளை விட்டும் தன்னை தவிர்த்து கொண்டவர்களாக ஏற்றுக்கொள்ளப்படுகிற ஹஜ்ஜை ஒருவர் செய்வாரோ அவர் தன் தாயின் கருவறையிலிருந்து அன்று பிறந்த பாலகனை போல பாவங்களை விட்டும் புனிதமானவராக அன்றைக்கு மாற்றப்படுகிறார். அல்லாஹ்வின் தூதரிடத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அம்ர் பின் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு வந்தார். யா ரசூலல்லாஹ், நான் இஸ்லாத்தின் மகத்துவத்தை புரிந்து கொண்டேன். யா ரசூலல்லாஹ், உங்கள் கையை தாருங்கள், உங்களுக்கு நான் உடன்படிக்கை தருகிறேன் என்றார். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கரங்களை நீட்டியவுடன் அம்ர் பின் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு கரத்தை படார் என எடுத்துக்கொண்டார். அல்லாஹ்வின் தூதரிடத்தில் சொன்னார், அம்ர் பின் ஆஸ், யா ரசூலல்லாஹ், எனக்காக நீங்கள் ஒரு ஒப்பந்தத்தை செய்ய இயலுமா? எனக்கு ஒரு ஒப்பந்தம் நீங்கள் செய்து தர வேண்டும். அந்த ஒப்பந்தம் என்ன தெரியுமா? யா ரசூலல்லாஹ், நான் இந்த கணத்தின் முற்பகுதி வரையிலும் நான் நிறைய மோசமான பாவங்களை செய்திருக்கிறேன். அந்த பாவங்கள் யாவும் மறுமையில் மன்னிக்கப்பட்டு விடும். இந்த கணம் முன்பாக மன்னிக்கப்பட்டு விடும் என்பதாக நீங்கள் உறுதிமொழி தந்தால் அதுவே நமது ஒப்பந்தமாகும் என்று அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் சொல்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிற பொழுது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அம்ர் பின் ஆஸ், உமக்கு தெரியாதா, ஒருவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன்பாக அவர் செய்த எல்லா பாவத்தையும் அல்லாஹ் மன்னிக்கிறார். ஒருவர் ஹிஜ்ரத் செய்கிறார், ஹிஜ்ரத் செய்வதற்கு முன்பாக செய்த அனைத்து பாவங்களையும் அல்லாஹ் மன்னிக்கிறார். ஒருவர் ஹஜ் செய்கிறார், ஹஜ் செய்து விட்டால் அவர் ஹஜ் செய்வதற்கு முன்பாக செய்த எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னிக்கிறார் என்றார்கள் அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சுப்ஹானல்லாஹ். அடுத்ததாக சொன்னார்கள், அல் உம்ரத்து இலல் உம்ரா கஃபாரத்து லிமா பைனஹுமா வல் ஹஜ்ஜுல் மப்ரூர் லைஸ லஹு ஜஸாஉன் இல்லல் ஜன்னah. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தோழர்களே, ஒரு உம்ராவிலிருந்து மறு உம்ராவில் செய்யப்படுகின்ற எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படுகின்றது. ஆனால் ஹஜ்ஜை பொறுத்தவரையில் லைஸ லஹு ஜஸாஉன் இல்லல் ஜன்னah, சொர்க்கத்தை தவிர அதற்கு எந்த விதமான ஜஸா கூலியும் கிடையாது என்றால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சகோதரர்களே, கூடுதல் இன்னொரு சிறப்பை பாருங்கள், மிக அற்புதமான சிறப்பு. الغازي في سبيل الله والحج والمعتمر وفد الله دعاهم فأجابوهم وسألوه فأعطاهم. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், எவர் ஒருவர் அல்லாஹ்வின் பாதையிலே போர் புரிவாரோ, எவர் அல்லாஹ்வுக்காக ஹஜ் புரிவாரோ, உம்ரா செய்வாரோ, உஃபிதல்லாஹ், அல்லாஹ் அவர்களை விருந்தாளியாக அனுசரிக்கின்றான். அல்லாஹ்வின் விருந்தாளிகள். அது மட்டுமல்ல, தஆஹும், அவர்கள் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திக்கிறார்கள். ஃபஅஜாபூஹு, அல்லாஹ் உடனே அவர்களுக்கு பதில் தருகிறார். வஸஅலூஹு, அவர்கள் ஏதேனும் தங்களுடைய கேள்விகளை தேவைகளை கேட்கிறார்கள். ஃபஅஅதாஹும், அது அவர்களுக்கு நிச்சயமாக வழங்கப்படுகிறது என்றார்கள் அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சுப்ஹானல்லாஹ். சகோதரர்களே, மக்கா நகரத்தில் கஅபாக்குள்ள கஅபா பார்க்க போறோம்னா கிட்டத்தட்ட மஸ்ஜிதுல் ஹராம்ல 95 பாபுகளுக்கு மேல 95 வாசல்கள் கிட்டத்தட்ட இருக்கிறதாக சொல்லப்படுகிறது. அல்லாஹு அலம். அந்த கஅபாவை பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த வாசலுக்குள்ள போய் முதலாக அந்த கருப்பு சீலையாக மூடப்பட்டிருக்கிற அந்த கஅபாவை ஒரு உண்மையான மோமின் முஸ்லிம் முதலாவது பார்க்கிறாங்கன்னு வைங்களேன், தன்னை அறியாமலேயே கண்களிலிருந்து கண்ணீர் வடிகிறது. கவலை எனும் குவலையாக இருந்த இருதயங்கள் கலங்கி, ரப்பே நம்மிடத்தில் வந்து நேரடியாக, என்னுடைய அடியானே, என்ன கவலையாக இருந்தாலும் என்னிடத்தில் சொல்லு, எல்லா தேவைகளும் உனக்கு நான் நிவர்த்தி செய்து தருகிறேன், உன் பாவங்களை மன்னிக்கிறேன், உன்னோடு உரையாட நான் சமீபத்தில் இருக்கிறேன், உரையாடு, என்னோடு பேசு என்பதை இறைவன் சொல்வதை போல அந்த கஅபாவை முதல் பார்வை. ஏன்னா அநேக ஹாஜிகளை உம்ரா செய்யக்கூடியவர்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ், அவங்களுடைய அனுபவ ரீதியாக சொல்வார்கள், அதை முதல் முறையாக நாங்கள் முதல்ல ஆனந்தமாகத்தான் போனோம் கஅபாக்குள்ளே. அந்த முதல் நுழைவாய்க்குள்ள போய் நின்றோம். கஅபாவை முதல் முறையாக அன்னைக்கு
பார்த்தோம். அல்லாஹ் எல்லாருக்கும் அந்த வாய்ப்பை தரணும். யாரெல்லாம் அந்த நீயப்பாடோடு எண்ணப்பாடோடு பயணிக்கிறார்களோ அந்த கஅபாவை தொட்டு பேசுகின்ற வாய்ப்பை அல்லாஹ் நம் யாவருக்கும் தர வேண்டும். ஹஜ்ருல் அஸ்வதை தொட்டு முத்தமிடுகிற வாய்ப்பை அல்லாஹ் தஆலா நம் யாவருக்கும் தர வேண்டும். பார்த்தவுடன் அந்த கண்கள் நீரோட்டமாக கலங்கியவுடன் ஒரு துஆ மேலெழும்புகிறது. லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக் லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக். இறைவா, உன்னை சந்தித்து விட்டேன் இறைவா, உன்னை அடைந்து விட்டேன் இறைவா. எவ்வளவு பாவங்களை ரகசியமாகவும் பகிரங்கமாகவும் இழைத்துக் கொண்டிருந்தேன் இறைவா, உன்னை சந்தித்து விட்டேனே, இனிமேல் என் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விடும், என் கவலைகள் எல்லாம் பறந்து போகிறதையா இறைவா, உன்னை சந்தித்து விட்டேன். இன்னல் ஹம்த, உனக்கே எல்லா புகழும், வன் நிஅமத, எல்லா விதமான அருள் வளங்களையும் நீ வைத்திருக்கிறாய், லக வல் முல்க், நான் மதீனா நகரத்து ஆட்சியாளரை கண்டு பயப்பட மாட்டேன், இந்தியாவின் ஆட்சியாளர்களை குறித்து பயப்பட மாட்டேன், மக்கா நகரத்து ஆட்சியாளருக்கு நான் பயப்பட மாட்டேன், சர்வ ஆட்சிக்கும் நீ ஒருவனே அரசன் இறைவா, உன்னை அடைந்து விட்டேன், இனிமேல் எனக்கு என்ன பயம், இனிமேல் எனக்கு என்ன கவலை, உன்னை அடைந்து விட்டேனே. அந்த கஅபாவினுடைய திரையிலே நம் கரத்தை வைத்து பேசுகிற போது ஏற்படுகிற உணர்வாடல்களை வார்த்தையால் விவரிக்க இயலாது சகோதரர். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், எவர் ஒருவர் நான் வேண்டுமானால் உயரத்தில் குறையுடையவனாக இருக்கலாம், தேகத்தில் பலகீனவனாக இருக்கலாம், உடல் தோற்றத்தில் வலியவனாகவும் எளியவனாகவும் காண்பிக்கப்படலாம், ஆனால் அதே சமயத்தில் பலமாக இருக்கிற ஒரு முஸ்லிமாலோ ஒரு முஸ்லிமான பெண்மணியினாலோ கூட்ட நெருசடியில் நான் கொல்லப்பட்டு விட்டால், நான் மரணமடைந்து விட்டால், நாளை மறுமையில் இஹ்ராமுடைய ஆடையோடு தான் அல்லாஹ் என்னையும் உங்களையும் சந்திக்க விரும்புவார். அது மட்டுமல்ல, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூடுதலாக சொன்னார்கள், அவர் தல்பியா சொன்ன நிலையிலேயே அங்கே வலம் வருவார். சுப்ஹானல்லாஹ், அங்கேயும் லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக். அப்ப சகோதரர்களே, என்ன புரிகிறது? அங்கே அல்லாஹ்வை நேரடியாக சந்திப்பதற்கும் லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக், இறை ஆலயம். அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான்? நான் உன் கிட்ட தான் இருக்கிறேன், இந்த கஅபால தான் நான் இருக்கிறேன், உன்கிட்ட தான் இருக்கிறேன், நீ எதை வேணாலும் என்கிட்ட கேட்கலாம், எதை வேணாலும் சொல்லலாம், உனக்கு எல்லாவற்றையும் சேர்ப்பிப்பதற்கு நான் தயாரா இருக்கிறேன் அப்படிங்கறது அல்லாஹ் சொல்ல வருகிறார். சகோதரர்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், எவர் ஒருவர் தன் வாயிலிருந்து தல்பியாவை முழங்குகிறாரோ, அந்த தல்பியா முழங்குகிறவருடைய வலப்புறம் இடப்புறம் அவர் எந்த கோடியிலிருந்து சொல்கிறாரோ எதிர்கோடி வரையிலும் இருக்கக்கூடிய எல்லாமே தல்பியாவை முழங்குகிறது என்றார்கள் அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சகோதரர்களே, இது போன்ற நிறைய சிறப்புகள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். எவர் ஒருவர் அரஃபா மைதானத்திலே ஒன்று குழும்புகிறார்களோ அவர்களை குறித்து அல்லாஹ் மறுமையில அல்லது அந்த நேரத்தில் அரஃபா மைதானத்தில் ஒன்று குழும்பிருக்கிற தன்னுடைய அடியார்களை குறித்து அல்லாஹ் மலக்கு மாகத்தில் சொல்கிறானா, என்னுடைய அடியார்களை பாருங்கள், பரட்டை தலையோடு மேனிகளெல்லாம் புழுதி படிந்தவர்களாக என்னை தரிசிக்க வந்திருக்கிறார்கள், எவ்வளவு அழகான அடியார்கள் என்பதாக அல்லாஹ் மலக்குமார்களோடு சம்பாஷணை செய்து கொள்வானா என்று அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். சகோதரர்களே, இந்த மக்கமா நகரத்தை ஹிஜ்ரத் அதாவது ஹஜ் செய்கிறவர்களுக்கு எவ்வளவு பெரும் பாக்கியங்கள். இதற்கு என்ன செய்ய வேண்டும்? இதுக்கு என்ன செய்ய வேண்டும்? இதற்கு பேசிக்காக செல்வ பணம் அதிகமாக இருக்க வேண்டும், ஒன்று. இரண்டாவது, ஆரோக்கியம் இருக்க வேண்டும். கடன் வாங்கி ஹஜ் செய்ய இயலாது. இன்ஸ்டால்மெண்ட்ல சில பேர் ஹஜ் செஞ்சாங்க ஒரு காலத்தில், இன்ஸ்டால்மெண்ட்ல எல்லாம் ஹஜ் செய்ய முடியாது, கடன் வாங்கி ஹஜ் செய்ய முடியாது. ஒருவருக்கு பணம் இருக்கிறது, ஆரோக்கியம் இல்லை என்றால் அவர்கள் ஹஜ் செய்யக்கூடாது. நல்ல ஆரோக்கியம் இருக்கிறது, பணம் இல்லை, ஹஜ் செய்யக்கூடாது. பெண்களாக இருந்தால் அவர்களுக்கு மூன்றாவது ஒரு விடயம் கடமையாகும், அவர்களுக்கு மஹரமான துணை இருக்க வேண்டும்.
இன்றைக்கு ஹஜ் சர்வீஸ் என்று நடத்தக்கூடிய சில சகோதரர்கள் இல்லா மாஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடிய சிலர்களை தவிர இந்த ஹஜ் சர்வீஸ் நடத்தக்கூடியவர்களில் பெரும் பகுதியினர் இதை ஹலாலாக நடத்தவே முடியாது என்பதை போலவும், ஹஜ் சர்வீஸ் என்பது ஒரு பெரிய வியாபாரத்தை போலவும் பலர்களும் அதை எண்ணப்பாட்டோடு தான் அந்த ஹஜ் சர்வீஸை நடத்துவது போல் இருக்கிறது. வாக்களித்த உணவுகள் ஹாஜிக்கு வழங்கப்படுவதில்லை, வாக்களித்த ஸ்தலத்திற்கு கூட்டி போவதில்லை, வாக்களித்த ஸ்தலத்தில் தங்க வைப்பதில்லை, ஒழுங்கான முறையில் கவனிப்பில்லை, ஆனால் பணத்தை மட்டும் வாங்கிக் கொள்வது சில இடங்களில் நடக்கிறது. சிலர்கள் சொல்லியிருக்கிறார்கள், பெண்களுக்கு மஹரமான துணையோடு தான் ஹஜ் செய்ய வேண்டும், ஹஜ் யாத்திரை மேற்கொள்ள வேண்டும். ஆனால் ஹஜ் சர்வீஸ்ல போனா என்ன செய்யப்படுகிறதா, மஹரமான துணையை ஏற்படுத்தி கொடுக்கிறார்கள். மஹரமான துணை என்றால் கணவன் மாதிரி, பாப்பா மாதிரி, பிள்ளை மாதிரி. திருமணம் முடிக்க கூடாதவர்கள் தான் மஹரமானவர். திருமணம் முடிக்க கூடாதவர்களை மாதிரியான செட்டப்பில் அனுப்பப்படுகிறது, செட் பண்ணி அனுப்புறாங்க. ஒரு மஹரமான துணை இந்த பாருங்க, உங்களுக்கு மஹரத்தை ஏற்படுத்தியாச்சு, இவங்களோட உங்களுக்கு மஹரம் இவங்க கூட அப்படி பயணிங்க அப்படின்னு சொல்ற அளவு காபிர்கள் மற்றவர்கள் போகக்கூடாது என்று இருக்கிறது. ஆனா சிலர்கள் என்ன செய்கிறார்கள், முஸ்லீம் மாறியை அவங்களை அடையாளப்படுத்தி கள்ளத்தனமாக அனுப்பும். இதுவும் பல இடங்களில் நடக்கிறது. ரொம்ப ரேர் ஹஜ் சர்வீஸ் நடத்துவது, ரொம்ப ரேர் ஹலாலான அடிப்படையில் நடத்துவது ரொம்ப ரேர் என்று சொல்ற அளவுக்கு இன்னைக்கு ஹஜ் சர்வீஸ் உடைய நிலைப்பாடுகள் இவ்வளவு மோசமாக இருக்கு. இல்ல மாஷா அல்லாஹ், அல்லாஹ் நிறைய சிலைகள் நன்றாக நடத்தலாம். அல்லாஹ் அந்த எண்ணப்பாட்டை அல்லாஹ் அவர்களுடைய மரண தருவாய் வரையிலும் அல்லாஹ் அந்த ஹிதாயத்தை நசீபாக்க வேண்டும். ஆனால் இந்த மாதிரியான நிலைப்பாடு நிறைய சென்டர்கள்ல இருக்குது, ஹஜ் சர்வீஸ் சென்டர்கள்ல இருக்குது. சகோதரர்களே, அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், இன்ன அவ்வல பைத்தின் உதிஅ லின்னாஸி லல்லதி பிபக்கத முபாரகா. ஹஜ்ஜாரிகளுடைய சிறப்பை பார்த்து விட்டோம். ஹஜ் செய்கிறார்கள், அந்த யாத்திரைக்கு உண்டான கஅபா, இந்த கஅபா எவ்வளவு பாதுகாப்பானது, புனிதமானது. அல்லாஹ் சொல்கிறான், இன்ன அவ்வல பைத்தின் உதிஅ லின்னாஸி லல்லதி பிபக்கத முபாரகா. இந்த உலகத்தில் மனிதன் தரிசிப்பதற்காக முதலாவது எழுப்பப்பட்ட முதல் ஆலயம் வணக்கஸ்தலம் பக்கா. பக்கா தான் உண்மையான அசல் பேர். பிபக்கத முபாரகா வ ஹுதல் லில் ஆலமீன். அது பரக்கத் பொருந்திய இடம். சீசனுக்கு முளைக்கப்படுகிற கனிவர்க்கங்கள் கூட அங்கே சீசன் எல்லாம் இல்ல, என்ன பழத்தை எந்த இடத்திலும் சாப்பிட முடியுமான பரக்கத் அங்க இருக்கிறது. புனிதமான நகரம், பரக்கத் பொருந்திய நகரம். அங்க போயிட்டாலே கவலைகள் எல்லாம் கரைந்தோடுகின்ற மாதிரியான ஒரு சூழல் அல்லாஹ் அங்கே நமக்கு பரக்கத்தானது. நேர்வழியை அல்லாஹ் பிரம்மாண்டமாக வழங்குகிறார். நீங்க ஈமான்ல லோ குவாலிட்டியில போய் இருந்தாலும் அங்க ஹை குவாலிட்டியாக மாற்றப்பட்டு தான் நீங்க வெளியே வருவீங்க. ஹுதல்லில் ஆலமீன். அல்லாஹ் இன்னொருத்த சொல்கிறார், பாதுகாப்பு மிக்க நகரமாக அதை ஆக்கியிருக்கிறார். சகோதரர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க பலகீனமான நிலையில அல்லாஹ் கட்டளை இடுகிறார், இப்ராஹிமே ஒரு ஆலயத்தை எழுப்புங்க, அந்த ஆலயத்தை நீங்கள் புனர் நிர்மாணம் செய்யுங்க அப்படின்னு சொல்லையில இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனை அழைத்து புனர் நிர்மாணம் செய்கிறார். செய்து முடித்து 200 வருடங்கள் கழித்து அம்ர் பின் லுஹை என்று சொல்லப்படுகிற சமுதாயத்தால், அந்த ஊர்ல சமுதாயத்தால ரொம்ப அறியப்பட்ட ஒரு நல்ல ஒரு மனிதர், அந்த இடம் அந்த கஅபாக இருக்கிறது, இப்படியான ஒரு ஸ்தலம் இருக்கிறது, புனித தலம் இருக்கிறது என்பது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய காலத்துக்கு முன்பாக நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தான் தெரியும். அதுவரையிலும் அங்கே மனித குடியேற்றம் என்பது இல்லை. என்னைக்கு ஜம்சம் நீர் வந்ததோ, நீர் இருப்பதை கண்டு பறவைகள் வந்தது, பறவைகளை கண்டு மக்கள் இனம் அங்கே வந்தது. அப்படித்தான் அந்த ஊர் மக்கள் கூடுகிற இடமாக ஸ்தலமாக முதலில் மாறியது. அடுத்ததாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அங்கே ஆலயத்தை எழுப்ப, அதை கஅபாவாக மாற்ற, அங்கே 200 வருடங்களாக அல்லாஹ்வை மட்டும் அதில் வணங்கப்பட்டு கொண்டிருந்தது. அம்ர் பின் லுஹை என்று சொல்லப்படுகிற அந்த நகரத்தில் வாழ்ந்த ஒரு புனிதர், அவர் சிரியா நாட்டிற்கு போகிறார். சிரியா நாட்டுக்கு போனா அங்க ஒரு சிலை அழகா இருந்தது, இது நல்லா இருக்குன்னு சொல்லி எடுத்துட்டு வந்து கஅபாவுல முதலாக நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய காலத்துக்கு பின்னால இணை வைப்பு அடையாளப்படுத்தினது அம்ர் பின் லுஹை தான்.
சிலை வணக்கத்துடைய அந்த கோட்பாடுல வரலாறுகள்ல இவர் முக்கிய இடத்தை பிடிப்பார். இந்த அம்ரு பின் லுஹை கஅபாக்குள்ள முதல்ல அந்த சிலையை என்ன செய்து வரார், எடுத்துட்டு வந்து வச்சு வணங்கப்படுகிறார். சில ஆண்டுகள் அப்படி கழிந்து இது புனிதமிக்க நகரமாக மாற்றப்பட்டு அதை வலம் வந்து கொண்டிருக்கிறார். கிட்டத்தட்ட 5ஆம் நூற்றாண்டு, கிபி 5ஆம் நூற்றாண்டுல ஆப்ரஹா என்கின்ற மன்னர் கஅபாவுல வியாபாரம் கொளுத்துது. அங்க ஏன்னா நிறைய வியாபாரிகள் மக்கள் கூடுகிறாங்க, வியாபாரங்கள் நல்ல நடக்குது. ஒரு புனிதமான இடமாக பார்க்கப்படுது, பிரபல்யமான இடமாகவும் அது மாறிட்டு. இத பிரபல்யமான இடமாக மாறிட்ட நமக்கும் நம்முடைய பிளேஸ்லயும் அவங்க ஒரு யமன்ல சன்ஆன் என்ற பகுதியில் இருக்கிறார் ஆப்ரஹா என்பவர். சன்ஆன் என்ற பகுதி பிரபல்யமாகணுங்கிறதுக்காக அங்க வைரத்தாலும் மரகதத்தாலும் தங்கத்தாலும் விலை உயர்ந்த பொருட்களை வைத்து கட்டிடத்தை எழுப்புகிறார். ஒரு சர்ச் கட்டுகிறார். கட்டி முடித்த பின்னால் எல்லா மன்னர்களும், நஜ்ஜாஷி மன்னர், பாரசீக மன்னர், ரோமானிய மன்னர், அவர் யமன் நாட்டில் இருக்கார், எல்லா மன்னருக்கும் கடிதம் எழுப்புகிறார். நீங்கள் ஏதேனும் புனித யாத்திரைகள் மேற்கொள்வதாக இருந்தால் என்னுடைய ஸ்தலத்துக்கு வந்து புனித யாத்திரைகளை மேற்கொள்ளுங்கள் என்று எல்லா ஊருக்கும் கடிதம். யார் அந்த கடிதத்தை மதிக்கவில்லை. ஏன்னா கஅபா தங்கத்தாலோ வெள்ளியினாலோ இல்லை, அங்க ஒரே ஒரு கல்லு தான் இருந்துச்சு, ஹஜ்ருல் அஸ்வத். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார், எவர் ஒருவர் அந்த ஹஜ்ருல் அஸ்வதை முத்தமிடுகிறாரோ நாளை மறுமையில் அவருக்காக அந்த கல் வாதாடும் சொர்க்கத்திற்காக என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால இப்ப என்ன செய்றாங்கன்னா, கொண்டு போய் அந்த கல்லை சுரண்டி கொஞ்சமாக வீட்டு கொண்டு போயிடுறாங்க. அதை இப்ப எவ்வளவோ பாதுகாப்பா இருந்தாலும் ஏதாவது ஒரு துண்டு கிடைச்சிடாதா அப்படின்னு இருக்கிறதே 8 பீஸ் தான் அதில் இருக்குது, அங்கங்க ஒட்டி ஒட்டி வச்சிருப்பான். அந்த 8 பீஸ்லயும் ஏதாவது குடஞ்சி கொண்டு போய் அதை வச்சு ஒரு வியாபாரம் பண்றதுக்கெல்லாம் முற்படுறவங்களாம் இருக்கிறாங்க. இது ஹஜ்ருல் அஸ்வத் கல்லு அங்க இருந்து சுரண்டி எட்டு வந்தாங்க, யார்கிட்ட சொன்னா கேஸ் ஆயிரம், அங்க பிடிச்சி கொண்டு போயிடுவான். ஆனா இங்கே வந்துகிட்டு அதை வியாபாரமா நடத்துறவன் நாங்கள் பறக்கத்தான கல் இருக்குது அப்படின்னு எதையாவது ஒண்ணு வச்சு தேய்ச்சிட்டு இதை இந்த துண்டால தான் தேய்ச்சிட்டு வந்த ஹஜ்ருல் அஸ்வத உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், ஹஜ்ருல் அஸ்வதே உன்னை நான் முத்தமிடுகிற காரணம் என்ன தெரியுமா, நீ உனக்கு புனிதம் இருக்கிறது என்பதனால் அல்ல, என் தூதர் உன்னை முத்தமிட்டார் எனவே நான் முத்தமிடுகிறேன். இறை தூதரை வழிகாட்டல் இருப்பதினால் தான் உன்னை முத்தமிடுகிறேன் தவிர உனக்கென ஒரு பெரிய கண்ணியம் இருப்பதாக நான் எண்ணவில்லை என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவான். ஆனா இன்னைக்கு உள்ளவங்க அதை வியாபாரமாகவும் ஏதோ புனித விஷயமாகவும் எடுத்து பெரிந்த இன்னைக்கு ரசூலுல்லாஹ்வுடைய தண்ணின்னு சொல்லி நிறைய பேர் வித்தான்ல கேரளால, அந்த கதையில இப்போ இதுவும் இருக்கிறதாக தகவல். வல்லாஹு அஅலம். சகோதரர்களே, ஆப்ரஹா என்பவன் கேள்விப்பட்டு அதுக்கப்புறமாக அவனுடைய ஸ்தலத்துக்கு மக்களை எல்லாம் அழைக்கிறான். யாரும் மதிக்கையில் என்னதான் மரகதத்தால எழும்பி இருந்தாலும் அதுதான் புனித தலம்னு மக்கள் நம்பி அங்கேயே செஞ்சிட்டு இருக்கிறான். என்ன செய்யறாருன்னா, காபால இருந்து மக்கமா நகரத்திலிருந்து யமன் நாடு சன்ஆ பகுதிக்கு ஒரு வியாபாரி போயிருக்கிறார். மக்கமா நகரத்துல அங்க போனவனு வெறுப்புல இவன் என்னடா காபாவுக்கு எதிராக ஒரு ஆலயத்தை கட்டி வச்சிருக்கான்னு உள்ளத போய் மலஞ்சலம் கழிச்சுட்டு வந்துடுறாரு. அதை பாட்டு இவனுக்கு இவன் எப்படி கட்டலாம் அப்படின்னு ஒரு மலஞ்சலம் அங்க கழிச்சுட்டு வந்தது. இது ஆபிரஹா பார்க்க இவனு சரிபட்டு வரமாட்டானோ, இவனுக்கு ஒரு முடிவை கட்டணும், அந்த காபா இருக்க போய் தானே இவன் இந்த ஆட்ட ஆடுறானோ, அந்த காபாவை சோலையை முடிச்சுவோம் அப்படின்னு சொல்லி படையெல்லாம் கிளப்புறான். யமன் பிரதேசம் என்பது ஒரு பாலைவனம் அல்ல, அது ஒரு சோலைவனம். யானைகள் அவங்களிடத்துல உண்டு. காபாவுல மக்கமா நகரத்துல யானைகளை அவங்க வாழ்க்கையில பார்த்ததே இல்லை. அது பாலைவனம். பாலைவனத்துல யானை வாழ இயலாது. சோலைவனத்துல யானை வாழணும்னு யானை படையோடு அங்க 100 யானையை கிளப்பிட்டு ஏழான்னு செஞ்சுட்டு போறாங்க. போகிறவர்கள தாயிஃப்ல தங்குறாங்க. தாயிஃப்ல தங்கின உடனே தாயிஃப் நகரத்து வாசிகள் ஆபிரஹா இந்த யகூத் லாத் இந்த கடவுளை மட்டும் ஒன்றும் செஞ்சிடாதீங்க, அவங்க உண்மையான கடவுள், அவங்கள ஒன்றும் செஞ்சிடாதீங்க, மற்றது என்ன வேணாலும் செஞ்சுக்கிடுங்க அப்படின்னு அவங்களெல்லாம் சொல்ல ஆபிரஹா சொல்கிறார், நான் ஒரு காலம் அரபுகளோடு போரிட போகவில்லை, அந்த காபாவை மட்டும் இடிப்பதுதான் என்னுடைய நோக்கம், அதுக்காகத்தான் போறேன். அவன் கடந்து அப்படியே போறான். போனா அங்க காபாவு கிட்ட கொஞ்சம் தூரத்துல அங்க தங்குறான். காபாவை நாளை காலை இடிக்க போறான். குன்றுக்கு மேல அவன் இருக்கிறான். நாளை இடிக்க போறா. அபு தாலிப் என்பவர் அங்க நிர்வாகியாக இருக்கிறார், காபாவுடைய நிர்வாகி. 200 ஒட்டகங்கள் அவருக்கு உண்டு. அது என்னைக்கு மேய்ச்சல்ல மேய்த்து கொண்டு இருக்கும்.
அந்த 200 ஒட்டகங்களையும் பிடிச்சு வச்சு யானையை தான் கூட்டு வந்தானோ. ஒட்டகம் ஆடு மாடு ஏதாவது கூட்டு வந்தாவது அறுத்தாத சாப்பிட்டுருப்பாங்க. யானை தான் இருக்கு, சாப்பிட இயலாது. அங்க இருந்த மேஞ்சி இருந்த மக்கமா நகரத்து ஒட்டகங்களை பறிச்சு அடைச்சி அதை சாப்பிடலான்னு நினைச்சிருக்க. அதுக்குள்ள இவருடைய பொறுப்புல இருக்கும்போது இவர் வருகிறார். அப்துல் முத்தலிப் சொல்கிறார், ஆப்ரஹாவே 200 ஒட்டகங்கள் என்னுடையது, அதை கொஞ்சம் எனக்கு தர இயலுமா அப்படின்னு கேட்கிறார். உடனே ஆபிரஹா சொன்னார், அறிவு இருக்கா உனக்கு? காபாவை இடிக்க வந்திருக்கிற, காபாவை இடிக்காதீங்க, அதை செய்யாதீங்க செய்யாது சொல்லுவேன்னு பார்த்தா நீ என்ன ஒட்டகத்தை கேட்க வந்திருக்கிற? ஏப்பா, இந்த ஒட்டகத்தினுடைய பொறுப்பாளன் ரப்புனா அந்த காபாவுடைய ரப்பு அவன். இதை நான் பாதுகாத்துக்கிறேன். அதை அவன் எப்படி பாதுகாப்பாங்கிறது அவனுடையது. ஆனா அவன் பாதுகாப்பான். எந்த ஒட்டகத்தை தந்துருங்க, கொடுத்து அனுப்புங்கப்பா அவனுக்கு அப்படின்னு கொடுத்து அனுப்ப அவங்கெல்லாம் போக இவன் மீறி அபூதாலிபிடத்துல கேட்கப்படுகிறது, அபூதாலிபே நம்மிடத்தில் ஒன்றுமே இல்லையே, அவனை எதிர்ப்பதற்கு யானைப்படையெல்லாம் கூட்டு வந்திருக்கான், ஒரு சதம் கூட அவனை எதிர்க்க முடியாது, நம்மளால ஒன்னும் செய்ய வேணாம், அமைதியா இருப்போம். படையை கிளப்புறான், யானை படையை கிளப்புறான். காபா கிட்ட வர்றதுக்காக ஒரு சில கிலோமீட்டர்கள் தூரத்துல யானை படை அமுங்குது, அப்படியே அமுங்குது, உட்காருது யானை, நகர இல்ல. உடனே ஈட்டிகளையும் அம்புகளையும் கொண்டு குத்துறாங்க யானை காலில், எந்தி எந்தி போ அப்படின்னு சொல்லி. அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னா, ஹுதைபியாவின் உடன்படிக்கையில அந்த இடத்துல வச்சு கஸ்வான்ற ஒட்டகம் எந்திக்காம இருந்த இடத்துல உட்கார்ந்துச்சு. உட்கார்ந்த உடனே அல்லாஹ்வின் தூதரின் தோழர்கள் சொன்னாங்க, அந்த ஒட்டகத்தை குத்தி சொன்னாங்க, ஒட்டகமே எந்தி, கஸ்வாவை எந்தி, ஏன் இப்படி திமிர்த்தனம் காட்டுற? உடனே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எந்த யானை படையை அல்லாஹ் அமர்த்தினானோ அதே யானை படையின் அதிபதி அல்லாஹ் தான் இந்த கஸ்வாவையும் ஒரு இடத்தில் அமர்த்துகிறார். இதில் ஒரு பாதுகாப்பு இருக்கும். எனவே ஹுதைபியாவிலே இந்த ஸ்தலத்திலே நாம் இருப்போம் என்றார்கள். ஒரு கடம் அதை கஸ்வா மட்டும் நகர்ந்து போயிருந்தால் அங்கே போர் நடந்திருக்கும், விவகாரமாக ஆகியிருக்கும். ஆனால் பெரிய ஒரு மாற்றத்தை பாதுகாப்பை அல்லாஹ் அங்க கொடுத்தார். ஆனா இங்க எதை பாதுகாக்கிறானா? காபாவை ரப்பல் ஆலமீன் பாதுகாக்கிறதுக்காகவும் அவனை எச்சரிக்கிறதுக்காகவும் யானைப்படை அமைக்கப்பட்டுச்சு, உட்கார்ந்துச்சு, மறுத்துச்சு. ஆனாலும் அதை மீறியும் போனார். ரப்புல் ஆலமீன் சொல்வதை போல சூரத்துல் ஃபீல், அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பி அஸ்ஹாபில் ஃபீல் அலம் யஜ்அல் கைதஹும் ஃபீ தضلீல் வ அர்ஸல அலைஹிம் தைரன் அபாபீல். பறவை படை கொண்டு வருகிறது. கஅபா வாசிகளுக்கு புரிந்து விட்டது, மதீனா மக்கமா நகரத்து வாசிகளுக்கு புரிந்து விட்டது, அவர்கள் உள்ளதை சென்று விட்டார்கள். ஏதோ ஒன்று நடக்கப்படுகிறது என்பதா அவர்கள் பிரார்த்தனை செய்தார்கள். என்ற இரவும் கூட அல்லாஹ்விடத்தில் நாம் பாதுகாப்பு தேடுவோம், பிரார்த்தனையும் செய்தார். இவர்கள் ஏதோ பறவையாக குட்டி பறவையா பறந்துவது, அது என்ன செஞ்சிட போகுது? சகோதரர்களே, அதனுடைய வாயில் ஒரு கல் இருக்கிறது, அதுவும் நெருப்பில் இருக்கிறது. 2 கால்களிலும் நெருப்பு கற்கள் இருக்கிறது. இன்னைக்கு பாம குண்ட போட்டா எப்படி செதறி விழுமோ, இன்னைக்கு பாம மேல இருந்து தூக்கி போட்டா பாடி எப்படி சின்ன பின்னமா செதறி வெடிச்சு விழுமோ, அந்த மாதிரி யானை படைகளை அல்லாஹ் சொல்றான் கஅஸ்ஃபின் மஅகூல். இந்த மென்று துப்புனா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு திசைக்கு தெரிச்சு விழா, அதே மாதிரி திசைச்சு உழுற மாதிரி ரப்புல் ஆலமீன் அந்த படையை ஆக்கி நாசமாக்கினா. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள், அவர்கள் பலர்கள் நாசமடைந்து ஒன்றும் இல்லாமல் ஆனார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த நிகழ்வாடல் நடக்கும்போது தாயின் கருவறையில 3 மாச குழந்தை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்ப பிறந்தாங்கன்னு கேட்டா ஆமுல் ஃபீல் சொல்லுவாங்க. எப்போ பிறந்தாங்கன்ற டேட்டு விலாவரியா இல்லை, ஆமுல் ஃபீல் யானை படை ஆண்டில் பிறந்தார்கள் என்று சொல்லப்படும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், யானை படையில் கலந்து கொண்டவர்களை நான் பிச்சைக்காரர்களாக மக்கா நகரத்தில் பார்த்திருக்கிறேன், ஒரு சிலர்களை என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறார். எனவே சகோதரர்களே, ஹாஜிகளுக்கும் பாதுகாப்பு இருக்கிறது, முஸ்லிம்களுக்கும் பாதுகாப்பு இருக்கிறது. முஸ்லிம்களின் இறையாலயம் அல்லாஹ்வின் இறையாலயத்துக்கும் பாதுகாப்பு இருக்கிறது. எவன் எந்த ஆட்சி, எந்த தருணம், எந்த காலம் எதுவாக இருந்தாலும்
அவன் ஆலயத்தையும் ஆலயத்தை வணங்கக்கூடிய வணக்கஸ்தாலைகளையும் பாதுகாப்பது அல்லாஹ்வின் கரத்தில் இருக்கிறது. எவன் வெற்றி பெற்றாலோ எவன் தோல்வி பெற்றாலோ அல்லாஹ் இந்த உம்மத்தை உயர்த்துவான், வளர்ப்பான், பாதுகாப்பான். பாதுகாப்பது அவன் கையில் உள்ளது. இவைகளெல்லாம் அல்லாஹ்வின் ஒரு சோதனை, உங்கள் ஈமானை பரிசோதனை செய்வதற்குண்டான அல்லாஹ்வின் சோதனை பாடுதானே தவிர உங்களை குழப்பமடைய செய்வதற்கு அல்ல. நீங்கள் எந்த நிலையை அடைந்தாலும் அல்லாஹ்வின் மீதுள்ள நம்பிக்கையை உறுதியாக வைத்தால் எல்லா நிலைகளிலும் உயர்ந்த நிலையை மட்டும்தான் நாம் அடைவோம் என்பதற்குண்டான சான்று இது. அப்படியான உயர்ந்த நிலையை இம்மையிலும் மறுமையிலும் அல்லாஹ் நம் யாவருக்கும் நல்குவானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வலா உத்வான இல்லா அலல் ஸாலிமீன். அன்பிற்கினியவர்களே, இவ்வளவு சிறப்புமிக்க காபா, ஒருவன் காபாக்குள்ள போய் கடப்பாறை அல்லது இன்றைக்கு இருக்கிற நவீன ஆயுதங்கள், நவீன கருவிகள், டேங்குகள் போன்றவைகளை வைத்து காபாவை இடிக்கிறான். அல்லது காபா மேல இடிக்கணும்னு சொல்லி கடப்பாறை ஒருத்தன் தூக்கிட்டு போறான்னா அவன் மேல ஒரு இஸ்லாமியன், ஒரு மோமின் எந்த அளவுக்கு கோவப்படுவாங்கிறத கற்பனை பண்ண முடியாது. ஏன்னா காபா அவ்வளவு புனிதமானது, இஸ்லாமியர்களின் அடையாள சின்னம். எவன் ஒருவன் அல்லாஹ்வின் சின்னத்தை மதிக்கிறானோ, கண்ணியம் செலுத்துகிறானோ, அது தக்வாவின் அடையாளம் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். மாற்று கருத்து இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி ஹஜ்ஜில சொன்னாங்க, கஅபாவை ஒருவன் இடிப்பதை விடவும், கஅபாவை ஒருவன் இடிப்பதை விடவும் பிற முஸ்லிமுடைய மானத்தை எவன் வாங்குகிறானோ அது இடிப்பதை காட்டிலும் மகா மோசமானது என்றார்கள் அல்லாஹ்வின் தூதர். காபாவை பார்த்து சொன்னார்கள் அல்லாஹ்வின் தூதர், காபாவே உனக்கு நிறைய சிறப்புகள் இருக்கிறது, உண்மைதான். ஆனால் ஒரு முஸ்லிமுடைய கண்ணியம் உன்னை விடவும் சிறப்பானது என்றால் அல்லாஹ்வின் தூதர். காபாவை கல்ல தூக்கி எறிகிறதோ, காபாவை சுட்டாலோ, அல்லது காபாவை இடிக்கிற என்ற எண்ணப்பாட்டை ஒருத்தன் வெளிப்படுத்தினானோ அவனை என்னென்னலாம் செய்யணும்னு முடிவெடுக்கிறோமே, சர்வ சாதாரணமாக ஒரு முஸ்லிமுடைய மானத்தை லேசா வாங்கி போடுறோமே, இது காபாவை இடிக்கிறத விடவும் பெருசு அல்லாஹ்விடத்துல. எனவே சகோதரர்களே, இதுல கவனமா இருங்க. முஸ்லிம்களுக்கு, முஃமின்களுக்கு என்ன பர்சனாலிட்டி, அவனுடைய கண்ணியம், கண்ணியங்களை பேணப்பட வேண்டும். ஒருவனுடைய கண்ணியத்தை நீங்க பிடுங்கினா ரப்புல் ஆலமீன் காபாவை இடிப்பவன். அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இறுதி மறுமை நாளுடைய அடையாளத்துல ஹாஜிகள் இருக்க மாட்டான், காபாவை வலம் புரியக்கூடியவர்கள் இருக்க மாட்டான். உதடி தடித்தவர்கள், சுருட்டை முடிக்காரர்கள், கருப்பு நிறத்தவர்களில் பலர்கள் காபாவை இடிப்பார்கள். மறுமை நாளுடைய அடையாளம் காபா இடிக்கப்படும், மாற்று கருத்து இல்லை. ஆனா அந்த மறுமை நாளுக்கு முன்பாகவே இந்த அடையாளங்களை இடிக்கிறதாக ஒருத்தன் வந்தா அவனுக்கு இதுக்கு முன்னால நடக்கிறதா அவனுக்கு எவ்வளவு பெரிய பாவத்தை அல்லாஹ் கொடுப்பானோ அதை விடவும் கூடுதலான பாவம் தண்டனை எவன் ஒருவன் முஸ்லீம மூமினை அசிங்கப்படுத்துறானோ, பொது சபையில கேவலப்படுத்துறானோ, மன கஷ்டத்துக்கு உள்ளாக்குறானோ அவனுக்கு உண்டாகும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இதன் மூலமாக அடையாளப்படுத்துறாங்க. எனவே சகோதரர்களே, நீங்க எப்பொழுதெல்லாம் கரங்களை ஏந்துகிறீர்களோ அப்பொழுதெல்லாம் இறைவா உன்னை நான் சந்திக்க வேண்டும், மறுமை நாள் வருவதற்கு முன்பாக உன்னை நான் அடைய வேண்டும், மறுமை நாளுக்கு முன்பாக உன் காபாவை நான் தரிசிக்க வேண்டும், அதை தவாப் செய்ய வேண்டும், அந்த துணியை தொட வேண்டும், அந்த காலணியை தொட்டு உன்னை 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 உணர்ந்து உன்னிடத்தில் நான் பிரார்த்தனை செய்ய வேண்டும். எனக்காக, என் உறவுகளுக்காக, என் நண்பர்களுக்காக, என் சமுதாயத்திற்காக நான் உன்னை சந்தித்து பிரார்த்தனை செய்ய வேண்டும். இதை விடவும் நான் அதிகமாக இங்கே நான் ஊரில் தொழுது, என் பள்ளிகளில் பல பள்ளிகளில் தொழுதாலும் இங்கே 1,00,000 நன்மைகளை தருகிறாய். அந்த 1,00,000 நன்மைகள் ஒவ்வொரு வக்துக்கும், ஒரு தொழுகைக்கு 1,00,000 நன்மை, அந்த வாய்ப்பை இறைவா எனக்கு தான்.
உன்னை சந்திக்கிற ஒரு வாய்ப்பை தான். இந்த லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் என்ற துஆவை அந்த கஅபாவை பார்த்து மொழிகிற ஒரு வாய்ப்பை எனக்கு தான். அப்படி ஒவ்வொரு கணமும் நாம துஆ செய்யணும். இன்ஷா அல்லாஹ் வாய்ப்பு இருந்தா ரப்புல் ஆலமீன் அடுத்த வருஷமே நம்மள துல்கஅதா துல்ஹஜ்ஜுக்கு ஊர்ல இல்லாம ஹஜ்ஜில் இருக்கிற மாதிரியான வாய்ப்பை நீயத்துள்ள ஒவ்வொருவர்களுக்கும் நல்க வேண்டும். ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்லாஹ் எப்படி இங்கேயும் கஅபாவையும் ஒன்று சேர்க்க வேண்டும் என்று நாம் விரும்புகிறோமோ நம்மை, அதுபோல சொர்க்கத்தில் நம் யாவரையும் ஒன்று சேர்ப்பானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ நதிக்ருல்லாஹி அக்பர் வல்லாஹு யஅலமு மா தஸ்னஊன்.